இன்றைக்கு மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு வேகமாக துரிதமாக செயல்பட்டு பிப்ரவரி 29ஆம் தேதி உளுந்தூர்பேட்டை அருகே பள்ளி மாணவர்களில் 500 கஞ்சா பொட்டல்கள் பிடிபட்ட செய்தி. எவ்வளவு வருத்தம் பாருங்க, எவ்வளவு வேதனையான விஷயம். நான் ஏற்கனவே அடிக்கடி இதை குறிப்பிட்டு வந்தேன். இன்றைக்கு காவல்துறை மானியத்தில் கூட 2022-23 மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை மானிய கோரிக்கையில் 22வது பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. யார்? இந்த நாட்டுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை சார்பாக கொள்கை விலக்கு குறிப்பில் இடம்பெற்றிருக்குது. 22வது பக்கத்தில் என்ன சொல்றாங்கன்னா, பள்ளி மற்றும் கல்லூரிக்கு அருகில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்வது சம்பந்தமாக மிக பெரு அளவில் நுண்ணறிவு தகவல் சேகரிக்கப்பட்டு அதன் பேரில் 2138 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 2138 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் கைது செய்யப்பட்டது 148 பேர். எஞ்சியவர்கள் என்னானாங்க? அவருடைய கொள்கை விளக்கு குறிப்பில் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த கொள்கை விளக்கு குறிப்பிலே சுட்டிக்காட்டியது 2138 பேர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 148 பேர் தான் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். எஞ்சியவர்கள் என்னானாங்க? மற்றவர்களெல்லாம் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவர்களை வெளியே தப்பித்து விட்டார்கள். காவல்துறை கையில் கட்டப்பட்டுகின்றன. காவல்துறை திமுகவுடைய ஏவல் துறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடைய கொள்கை விளக்கு குறிப்பில் தான் நான் சொல்றேன். அவர்களே கல்லூரிக்கு அருகிலும் பள்ளிக்கு அருகிலும் போதைப்பொருள் விற்பனை செய்வதாக அவர்களே ஒத்துக்கிட்டாங்க. சொன்னதை 2138 வழக்கில் பதிவு செய்யப்பட்டதாக கொள்கை விளக்கு சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ஆக எஞ்சியவர்கள் என்ன செய்தார்கள் என்று நான் சட்டமன்றத்தில் கேட்டதுக்கு பதிலே சொல்லல. ஆக எஞ்சியவர்கள்லாம் இப்படி இன்றைய தினம் பிடிபட்டவர்கள் தான் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு மக்களுக்கு பாதுகாப்பே இல்லை. எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்குது. கஞ்சா போதையில் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்த வண்ணம் தமிழகத்தில் இருக்குது. நீங்க தொலைக்காட்சி பார்த்தாலும் சரி, பத்திரிகை பார்த்தாலும் சரி, நாள்தோறும் கொலை நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் கஞ்சா போதை தான். இந்த கஞ்சா போதைக்கு அடிமையானவர்கள் அதிலிருந்து மீள முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். அதனால இந்த இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் சீரழிக்கக்கூடிய காட்சி தமிழகத்திலே அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் மார்ச் 5ஆம் தேதி இன்றைக்கு ராமேஸ்வரத்தில் கடலோர காவல் படை மற்றும் மத்திய வருவாய் புலனாய்வு அமைப்பு இன்றைக்கு ரோந்து பணியில் ஈடுபட்டுக்கின்ற போது 108 கோடி ரூபாய் மதிப்பிலான 100 கிலோ போதைப் பொருள் பிடிபட்டிருக்கு. இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இத்தனை நடந்திருக்குது. நாமக்கல் மார்ச் 6 நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையத்துக்கு பக்கத்தில் வெப்படையில் 10,000 போதை மாத்திரைகள் பிடிபட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு டெல்லியில் இந்த போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தப்பட்டவர்களை பிடிபட்ட பிறகுதான் இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரைக்கும் தொடர்ந்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு வேகமாக துரிதமாக செயல்பட்டதன் விளைவாக இன்றைக்கு தமிழகத்தில் அதிக இடங்களில் இந்த போதைப்பொருள் கண்டுபிடிப்பு அதிகமாக இருக்கின்றது. எனவே இன்றைக்கு தமிழ்நாடு போதைப்பொருள் கிடங்காக மாறிவிட்டது என்ற அச்சம் மக்களிடத்தில் ஏற்பட்டிருக்கின்ற நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதற்கு பதில் சொல்லுகின்ற விதமாக திமுக அமைப்பு செயலர் RS பாரதி ஏதோ கண் துடைப்புக்கு பேசிட்டு போயிருக்கார். இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய முதலமைச்சர். இது ஒரு முக்கியமான பிரச்சனை. நாட்டு மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இதற்கு இந்த அரசு என்ன விளக்கம் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். ஆகவே இனியாவது விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உரிய பதில் அளிப்பார் என்று நான் நம்புகிறேன். அதோட அண்மையில் ஒரு திட்டத்தை நீங்கள் நலமான ஒரு அருமையான பெயர் சுட்டி
அவர் இந்த திட்டத்தை துவக்கி வச்சார். இப்போ பத்திரிகையாளர் ஊடக நம்பர்லையும் கேட்குறேன், நீங்களாம் நலமாக இருக்கிறீங்களா? ஏன்னா பத்திரிகையாளர் நீங்கள் சுதந்திரமாக செயல்பட முடியல.